ஆரோக்கியமான சுவையோ சுவை. வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியமான சுவையோ சுவையில உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரோக்கியமான சுவையோ சுவை. Basil Tawa chicken. Basil Tawa chicken. So chef, executive chef Vinod Khanna அவர்கள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் வித் சிக்கன் பிரஸ்ட் chef. Yes madam. Okay. இந்த பர்టిక్యులர் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் தனியா தூள், ஜீரகத்தூள், மிளகா ஃப்ளேக்ஸ், பேசில், கொத்தமல்லி, பச்சை மிளகா, சிக்கன் பிரஸ்ட் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேசில், கொரியாண்டர், கிரீன் சில்லி அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் போட்டு வச்சிருக்காங்க. சோ இதான் தேவையான பொருட்கள். ஷெஃப் இப்போ என்னன்னாக்கா இப்போ நீங்க இது ஆல்மோஸ்ட் என்டையர் போர்ஷன் போட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் 3-4 ஸ்பூன்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி இதுக்கு அது ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்துக்கணும். இல்ல எவ்வளவு நம்ம அரைச்சிக்கணும்னு நான் கேக்குறேன். பேசில் எவ்வளவு அரைச்சிக்கணும்? ஒரு பஞ்ச் एक्चुअली. ஓகே, இவ்வளவு அரைச்சிக்கணும். ஓகே, ஒரு 1.5 சில்லி. அதாவது இதுல ஒரு 1 ஓகே இது அரைச்சிடணும். கொரியாண்டரும் ஒரே பஞ்ச் एक्चुअली. ஓகே, அவ்வளவு ஃபுல்லா போடலாம். சோ நேர்ல இந்த பேஸ்ட்க்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த அளவு பேசில், அந்த அளவு கொரியாண்டர் and ஒரு 1.5 மிளகா போட்டு அரைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில். இப்போ வந்து தனியாத்தூள், ஜீரகத்தூள், லெமன் ஜூஸ். சோ நான் அதுல salt போட்டு அரைக்கிறேன் एक्चुअली வந்து. சோ அதனால salt ஆட். பட் preferable இப்போ இந்த ஸ்டேஜ்ல salt போட்டுக்கலாம். एक्चुअली இந்த அப்படியே மேரினேட் தான் பண்ணலாம் சிக்கன். அந்த பிரஸ்ட் வந்து நான் ஒரு thin slice ஆமா. இது எவ்வளவு நிமிஷம் ஊற வைப்பீங்க? ஒரு 10 minutes ஆக்சுவலி. ஏன்னா நான் எதுக்கு ஏன் 10 minutes சொல்றேன்னா ரொம்ப தின்னா பண்ணிருக்கேன். அதனால இது 10 minutes உள்ளே நம்ம எடுக்கலாம். ஆமா. இந்த பீசஸ் வந்து ஒரு திக்கா ஒரு இதா இருந்துச்சுன்னா அது வந்து ஷோக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் டேக் half an hour ஆகும். அதனால தின் ஸ்லைஸ் நான் எடுத்துக்கிறேன். சோ நேர்களே இப்போ வந்து நம்ம வந்து அகைன் நேர்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கர் ஸ்லைசஸ் வேணும்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 minutes இல்லையா ஷெஃப்? இந்த மசாலா இந்த மேரினேட்ல நீங்க 10 to 15 minutes ஊற வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நேரங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா திக் ஸ்லைசஸா வெட்டிக்கோங்க. இல்ல உங்களுக்கு கெஸ்ட் சீக்கிரம் வராங்க, இல்ல உங்களுக்கு குயிக்கா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க ஒல்லியா வெட்டினீங்கன்னா ஒரு 5 minutesக்குள்ள நல்லா ஊறிடும் இல்லையா ஷெஃப்? ரொம்ப தின் एक्चुअली. அந்த பிரஸ்ட் வந்து ஒரு 8 ஸ்லைஸ் போட்டுருக்கீங்க. ஒரு portion of chicken breast வந்து 8 thin slices-ஆ போட்டுருக்கோம். So the more thin the more tasty ன்றீங்களா? அதுவும் ஓகே சான்சஸ். ஏன்னா திக் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் எல்லாமே டைம் எடுக்கும். மேரினேஷன் டைம் எடுக்கும், அது குக்காக டைம் எடுக்கும். ஸோ தவாலே இருந்துச்சுன்னா அது ஒரு டைம் எடுக்கிறது. எல்லாம் இறங்குறது ஃப்ளேவர் இன்னும் ஈஸியா இருக்கும்ன்றீங்க தின்னா இருக்கும். இது ஆலிவ் ஆயில் அந்த இதெல்லாம் வந்து இமிடியேட்டா வந்து இதுல சோக் ஆயிடும் டேஸ்ட் வந்து. ஓகே. எல்லாரோட ஃபேவரட் வந்து சிக்கன். அண்ட் ஸோ சிக்கனை வந்து ரொம்ப அழகழகான ரெசிபிஸ் வந்து நீங்க சிக்கன்ல பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்லேருந்து ஆரம்பிச்சு சாலட் ரொம்ப நல்ல ரெசிபிஸ். நல்லா அழகா வந்துட்டு ஒரு மீல் மாதிரி மெயின் கோர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதே வந்து ரியல் டைம்னா ஒரு 2 to 3 minutes இல்லையா? அது போதும் அது. அண்ட் இப்போ அது நல்லா சிசில் ஆகிறத பார்த்தாலே வந்து நல்லா அது குக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தின்னா கட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன் தான். அதனால தான் ஈஸி மேரினேட் டைம் வந்து டைம்லெஸ்.
நிறைய எடுத்துக்காது. இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலி ரெகுலரா பண்ணாம நம்ம நீங்க சொல்ற மாதிரி பன்னீர்ல கூட வெஜிடேரியன் ஆப்ஷன் இப்படியே பண்ணலாம் ஷெஃப். இதே ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. பட் ஆனா என்ன இது வந்து இப்படி சாஃப்ட்டா இப்படி வழியுது, பன்னீர் அப்படி கட்டியா நிக்கும். ஆமா இல்ல ஆனா அதுவே மெல்ட் ஆகும்ல பன்னீர். இல்ல it won't be like இந்த மாதிரி இப்படி நாக்கு மாதிரி ஆடாது இல்லையா பன்னீர்ல. பிளாக்கா இருக்கும், பிளாக்கா நம்ம டிக்கா. ஸோ ஷெஃப் இப்போ நீங்க ரொம்ப எல்லாரும் உங்க கதையும் உங்க ப்ரிப்பரேஷன் எல்லாரும் மயங்கி போய் கேட்டாச்சு. இப்போ என்னன்னா லெட் அஸ் கம் டு த ஒர்க். இது என்னன்னா என்ன பண்ணினோம் இது வரைக்கும் அப்படின்னு நம்மளே மறந்து போயிட்டோம். ஸோ வந்து இப்போ சிக்கன் பிரெஸ்ட் நீங்க வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஒரு மேரினேட், அதாவது பேசில் ஒரு போர்ஷன், கொத்தமல்லி ஒரு போர்ஷன், 1.5 மிளகா போட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு அது மேல கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு அதையும் கொஞ்ச நேரம் வச்சிருக்காரு ஷெஃப். ஓகே, அந்த மேரினேடும் நல்லா அப்படியே ஜெல் ஆகட்டும்னு ஆலிவ் ஆயில்ல மேரினேட் பண்ணிட்டு அந்த மேரினேடை தின்னா வெட்டின சிக்கன் பிரெஸ்ட் மேல அப்படியே நல்லா அதை வடிபால் நல்லா இன்னும் நல்லா அதை சோக் பண்ண வச்சு கையிலேயே நல்லா அதை மேரினேட் பண்ணி so that the process quickens. இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு கெஸ்ட் 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க, உங்கள்கிட்ட அவைலபிள் இது 3 ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா பேசில் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, 1.5 மிளகா இருக்குது, சிக்கன் பிரெஸ்ட் ஒரு 2 பீஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ரெசிபியை சட்டுப்புட்டுன்னு பண்ணணும்னா இதை பண்ணி உங்கள் கெஸ்ட்டுகளை அசத்தலாம், உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்தலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து இதை போட்டு ஷெஃப் இதில் சால்ட் போட்டோமா போட்டோம். ஓகே, ஆமா நீங்க வந்து சொன்னீங்க மேரினேட்ல போடாம நான் இதுல போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டீங்க. ஸோ அதனால இது வந்து நீங்க கெஸ்ட்டை உட்காந்து வச்சுட்டு பேசிக்கிட்டே நீங்க வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இது சமைக்கும் போது பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நீங்க தவால வந்து ரெட் கலர்ல பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஸோ இது பேசில் இப்போ ஃபுட்ல வந்து லைக் அட் சம் டைம் ரெட் கலர்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கும். இப்போ green இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கா? ஆமா கண்டிப்பா. ஓகே, பட் green ஒரு இன்னோவேட்டிவா கொஞ்சம் நல்லா இருக்கும் एक्चुअली. பட் green நம்ம வந்து இப்படி டாஸ் பண்ணா இப்படி brownish ஆயிருது. அது ரெட் வந்து black ஆனா கூட ஒன்னும் இதுவா தெரியல, ஆடா தெரிய மாட்டேங்குது. பட் green வந்து டோஸ்ட் பண்ணும்போது இது சொல்லல, பட் ரொட்டீனா நம்ம வீட்ல செய்யும்போது green வந்து நம்ம டோஸ்ட் பண்ணோம்னா நல்ல மின்ட் எல்லாம் போட்டு பன்னீரை போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணாக்க அது green வந்து டார்க் ரோஸ்டட் மாதிரி ஈஸியா டார்க் ஆகும். greenாவே இருந்தா நல்லா இருக்கு. அதுக்கு ரெட் டோஸ்ட் பண்ணோம்னா ரோஸ்டி கலரா இன்னும் அழகா இருக்கு பாக்குறது. அது ஒரு பார்பிக்யூ எஃபெக்ட் வருது ரெட் வந்து. இப்போ இது வந்து ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணா லெதரி ஆயிருமா இல்ல சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குமா? சாஃப்ட்னஸ் இருக்கும் एक्चुअली ரொம்ப. ஆனா ஆற வச்சு சாப்பிடலாமா? அது மைக்ரோவேவ்ல பண்ணி சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இது பேசிக்கலா அது புரோட்டீன்ங்கும் போது நீங்க ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் வச்சு சாப்பிடணும்னா ஏதோ ரைஸை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா என்ன சப்பாத்தியில கூட போட்டு சாப்பிடலாம். பிரெட்டுக்கு நடுவில் சாண்ட்விச்சாவும் வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படியே ஃபிங்கர் ஃபுட் மாதிரியும் சாப்பிடலாம் இல்லையா? சோ பேசிக்கா எவ்வளவு நேரத்துல இது மொத்தமா சமைச்சு முடிக்கலாம்? டியூரேஷன் ஆஃப் திஸ் 15 minutes. 15 minutes totally. Less than 15 minutes actually. Nice. சோ இந்த மாதிரி ஈவினிங் ஒரு புரோட்டீன் ஃபுட்டா கூட அழகா அதை கன்சியூம் பண்ணலாம். பட் அந்த டீ குடிக்கும்போது சுண்டல் அப்படிங்கிறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அவங்க கூட இப்படி சாப்பிடலாமே இல்லையா? ப்ரொவைடட் அவங்க ரெக்குயர்மெண்ட் இருக்கு அவங்கபடி. இப்போ எப்படி ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் இப்போ நீங்க செடென்டரி லைஃப்னா இவ்வளவுதான் நீங்க இன்டேக் பண்ண 1000-1500 தான். 1000 is too less. below 2000 சாப்பிட்டா சரியா இருக்கும். நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்றவங்களா இருந்தாக்க ஒரு 2000 வரைக்கும் they can take. பட் கம்ப்யூட்டர் ஒர்க் தான் பாக்குறாங்க, செடென்டரியா ஒரே இடத்துல உட்காடுறாங்கன்னா ஒரு 1000. பட் நம்மளால அவ்வளவு 1000க்கு 1500 சாப்பிடுறது மட்டும் சாப்பிட்டுட்டே டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நிறைய நல்லா சாப்பிடுறோம். அதாவது கணக்கு பார்த்து சாப்பிட்டாதான் அது வந்து எட்டாது. அது பார்க்காம சாப்பிட்டோம்னா போயிட்டே இருக்கு. ரெடியா சார்? ஆல்மோஸ்ட் ரெடியா. சோ அந்த வாட்டரி அந்த ஜூசி வராம இருந்தாலே ஓகே வெல் டன். ஓகே அதுதான் பக்கமா. ஓகே அதோட ஜூஸ் எல்லாம் ட்ரை ஆயிடும். ஓகே
அது வத்தி எடுக்கணும். ஆமா. அப்ப அது சிப்ஸ் மாதிரி ஆயிருமா? இது இது ஜூஸியா இருக்கும் ஆக்சுவலி வந்து. ஜூஸியா இருக்கும், உள்ள வந்து ட்ரை ஆகாது. நான் குக்கார் சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்போ குக்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்து அந்த ஜூஸி வந்து தண்ணி போயிருக்கும் அட்லீஸ்ட். ஆனா உள்ள வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் எப்பவுமே. ஆமா. ஓகே ஓகே. நல்ல அரோமா. சீரியஸா நல்ல ஒரு அந்த பேஸ்லோட பேசில் ஸ்மெல் அண்ட் சிம்பிள் கார்னிஷ் தான். கார்னிஷிங் எவ்வளவு அழகா கார்னிஷ் பண்றாங்க. so nice. So basically கரெக்ட்டா வந்து ஒரு ரெட் வால் வச்ச மாதிரி எடுத்துருக்காரு. So நல்லா it's very good. Basil Tawa chicken. Thank you so much. செஃப்காக அவர் சமைச்ச பேசில் தவா சிக்கன். Outstanding. Okay. Seriously, I burned it when I saw it. Okay. Yum, very yum, nice. உண்மையிலே வந்து வாசனைகளும் ரொம்ப ஸ்பைசி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. எல்லாமே actually ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஷெஃப்ல. Actually எனக்கு வந்து காரம்னா கொஞ்சம் பயம். அவர் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் போடும்போது கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ரொம்ப காரமா இருக்க போதும்ட்டு. ஆனா எல்லாமே நல்ல blend ஆயிருக்கு because of the basil leaf and நீங்க அந்த லெமன் நீங்க வந்து போட்டுக்கிறது. ஏன்னா அதோட ஸ்பைஸ் வந்து அப்படியே எடுத்துரும். ரொம்ப நல்லா அழகா blend ஆயிருக்கு. கரெக்ட்டா வந்து ஃபுல்லா சட்டில் டேஸ்ட். So very good chef. இந்த மாதிரி இவ்ளோ அடுக்கடுக்கா உங்களுக்கு புகழ் வந்துட்டே இருக்கு. So really great that இந்த மாதிரி ரொம்ப ஒரு innovative dish ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் with broiler chicken which is the most healthy version of chicken and ரொம்ப அது அழகா very hygienic கண்டிஷன்ஸ்லயும் ரொம்ப பாதுகாப்பான சிச்சுவேஷன்லயும் கொண்டு வந்தனால I'm sure உங்க கெஸ்ட்களும் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. And so நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நேரத்திலே.